வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய விஷனோடு கூட இந்த கூட்டங்களை நடத்துகிறாங்கப்பா. அதில் மிக முக்கியமாக இந்த கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த கூட்டங்களை ஆசீர்வதித்து வருகிறீர். இவ்வளோ பேரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் இல்லாமல், கிருபை இல்லாமல், தயவு இல்லாமல், திட்டம் இல்லாமல் இது நடக்காது ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் பேசுவீராக. ஒவ்வொரு ஊழியரோடும் கர்த்தர் பேசுவீராக. ஒவ்வொரு விசுவாசிகளோடும் கர்த்தர் பேசுவீராக. உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், அதில் ஆண்டவர் மிக முக்கியமாக சொல்றது என்னன்னா, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. நீ உயிர் உள்ளவன் என்றும் பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறார். சபையை பார்த்து கர்த்தர் சொல்லக்கூடியதான மிக முக்கியமான ஒரு துக்கமான வார்த்தை என்ன அப்படின்னா, சபைக்கு உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குது, ஆனால் செத்தவனாய் இருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சபை ஒவ்வொரு விதமான பரிணாம வளர்ச்சி அடையும். எபேசு சபையின் காலத்திலிருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா சபை ஒவ்வொரு விதமான மாற்றத்தை அடைந்துக்கிட்டே இருக்கும். வெளிப்படுத்துகிற விசேஷத்தை வாசிச்சு உங்களுக்கு தெரியும். அதில் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு குணாதிசயம் இருக்குது. அதில் சர்தை சபைக்கு கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, நீ பார்க்கறதுக்கு தான் உயிருள்ளவனாக இருக்கிற, ஆனால் நீ செத்தவனுங்கிறது எனக்கு தெரியுது அப்படிங்கிறார். அது என்ன உயிருள்ளவனாக இருந்து செத்தவன் அப்படின்னா என்ன? நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். நிறைய நோயாளிகள் வகை வகையாக இருப்பாங்க. அதில் ஒரு வகையான நோயாளிக்கு பேர் கோமா ஸ்டேஜில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிறவர் எப்படி இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க ஒரு அசைவில்லாதபடிக்கு அவர் படுத்திருப்பார். அவரை பார்த்தா டெட் பாடி மாதிரி தான் இருக்கும். ஆனால் பல்ஸ் பிடிச்சி பார்த்தா என்ன இருக்கும்? உயிர் இருக்கும். அவருக்கு ஒரு பெட் இருக்கும். அவருக்குன்னு சில வேலைகள் நடக்கும். யார் பேசுகிறா, யார் போகிறா, எதுவும் அவருக்கு தெரியாதும்பாங்க. ஒரு சிலருக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த கோமா ஸ்டேஜ், உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் நீ செத்தவனாயிருக்கிறார். பல சபைகள், இப்போ நிறைய பேருக்கு நான் சபைன்னு சொல்கிறது, நிறைய பேருடைய மனசை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ நான் பர்டிகுலராக சபையைத்தான் திட்டுறேன், இல்லை சபையை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னு. எந்த ஊழியமும் எந்த காரியமும் சபைக்கு உட்பட்டது. ஒரு சபையிலிருந்து தான் எல்லா ஊழியமும் உருவாக முடியும். அது அப்போஸ்தலர் உபதேசமாக இருக்கட்டும், தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், எவாஞ்சலிஸ்டாக இருக்கட்டும், ஒரு டீச்சராக இருக்கட்டும், ஒரு மேய்ப்பனாக இருக்கட்டும், எல்லோருமே சபையிலிருந்து தான் வெளியே வருவாங்க. அப்போ இத்தனை பேரையும் உருவாக்குற பொறுப்பு சபை கையில் இருக்கிறதுனால, இந்த எந்த ஊழியத்தில் பாதிப்பு வந்தாலும் அது சபையை சார்ந்தது தான். கையில் அடிபட்டாலும், காலில் அடிபட்டாலும், எதில் அடிபட்டாலும் உடம்புக்கு முடியல, அவ்வளோதான். என்ன ஆச்சு? காலில் அடிபட்டுருக்கு. மொத்தமாக சொல்லும் போது உடம்புக்கு முடியல. அதே மாதிரி தான் மொத்தமாக நம்ம சபையை பற்றி பேசுகிறோம். அது பர்சனலாக ஏன் சர்ச்சை பேசுகிறாங்க அல்லது பாஸ்டரை பற்றி, மெய்ப்பனை பற்றி பேசுகிறாங்க அப்படி எடுத்துக்கக்கூடாது. பொதுவாக எல்லாத்தையும் சேர்த்தது தான் சபை. அப்போ ஒரு சபை கடைசி காலத்தில் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உயிர் உள்ளவனாய் இருந்தும், பார்க்கறதுக்கு சபை நல்ல உயிரோடு இருக்குது, ஆராதனை நடக்குது, கைத்தட்டல் இருக்குது, நல்ல அக்கினியில் நிரம்புற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்றது கர்த்தருக்கு தான் தெரியுதான். அவர் சொல்றாரு, சபை எப்படி இருக்குது? செத்தவனை போல இருக்கிறது. ஆராதனை செத்த ஆராதனை, செய்தி செத்த செய்தி,
எல்லாத்துலயுமே செத்தது, ஜீவன் இல்லை. வசனம் இருக்குது, 2 வகையான வசனம் உண்டு. இயேசுவே சொல்றாரு, நன்மைக்கு ஏதுவல்லாத நியமங்களையும் ஜீவனுக்கு ஏதுவல்லாத பிரமாணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தேன்னு சொல்றாரு நியாய பிரமாணத்தை பத்தி சொல்லும்போது. அதே நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தை சொல்லும் போது பேதுரு சொல்றாரு, நாங்கள் வேறு யாரிடத்துல போவோம், உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனம் உண்டு. அப்போ சபைக்குள்ள 2 வகையான வசனம் இருக்கும். ஜீவன் இல்லாத வசனமும் இருக்கும், ஜீவன் இருக்கிற வசனமும் இருக்கும். ஜீவன் இருக்கிற வசனத்தை பேசினாதான் அது உயிருள்ள சபை. ஜீவன் இல்லாத வசனத்தை பேசினா அதுக்கு பேரு செத்த சபை. ஆராதனையிலும் ஜீவன் இருக்கணும். ஜீவாதார பலியாக செலுத்தப்படுவதே புத்தியுள்ள ஆராதனை. அதுக்கு பேர் தான் ஜீவனுள்ள ஆராதனை. சும்மா ஆராதனை நேரத்தில் கைத்தட்டி ஆடி பாடி விசில் அடிச்சு டான்ஸ் ஆடிட்டா அதுக்கு பேரு ஜீவனுள்ள ஆராதனை கிடையாது. எப்பவுமே சபை உணர்வு பூர்வமாக தான் இருக்கணுமே ஒழிய உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடாது. நிறைய நேரத்தில் இப்போ அதுதான் நடக்குது. இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்காக அவங்க 14ஆம் தேதி கூட போகிறாங்க, திறப்பின் வாசல் ஜெபம். அந்த திறப்பின் வாசல் ஜெபம் எதுக்கு வச்சிருக்கிறாங்க? இந்தியாவில் எழுப்புதல் வரணும், தமிழ்நாட்டில் எழுப்புதல் வரணும்னு வச்சிருக்கிறாங்க. எழுப்புதல் எப்படி வரும்? இப்போ அவங்களுடைய முயற்சியை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது சரி, அவங்க முயற்சியை அவங்க செய்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராஜெக்ட். ஒருத்தர் ஜெபிக்கணும், ஒருத்தர் இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டணும். இப்போ திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு இந்த மாதிரி மீட்டிங் 10 இடத்துல எல்லா தாலுக்காலையும் இவங்க நடத்துகிறாங்க. இது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எழுப்புதல் என்பது சபையிலிருந்து தான் வெளியே போகுமே ஒழிய வெளியிலிருந்து சபைக்குள் வராது. அதை முதல்ல சபை புரிஞ்சுக்கணும். 120 பேர் இருந்த அறையிலிருந்து தான் எழுப்புதல் வெளியே போச்சே ஒழிய வெளியிலிருந்து எழுப்புதல் 120 பேருக்குள்ள வரவே இல்லை. அது எந்த காலத்தில் இருக்கட்டும். அசுசா ஸ்ட்ரீட்ல 1906 ஒரு எழுப்புதல் வந்துச்சு, அப்போஸ்தலிக் ஃபெய்த்ல. அப்பவும் எழுப்புதல் அந்த சர்ச்சில் இருந்து புறப்பட்டுச்சு. அதுதான் இப்போ உலகம் முழுக்க இருக்கிற பெந்தகோஸ்தே இயக்கங்களுக்கு ஒரு அஸ்திவாரம் மாதிரி மாறுச்சு. இப்போ சொல்றாங்க, அமெரிக்காவில் ஆஸ்பரி ஸ்ட்ரீட்ல, ஆஸ்பரியில் அந்த சர்ச்சில் ஒன்று, அந்த காலேஜில் வந்துச்சுன்னு. அதுவும் பாருங்க, சர்ச்சுக்குள்ள இருந்து தான் வெளியே வருது. எப்பவுமே எழுப்புதல் சபைக்கு உள்ள இருந்து தான் வெளியே வருமே ஒழிய வெளியே இருந்து உள்ள வரவே வராது. அப்படி வந்தா அது ராங். அக்கினி வெளியே இருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகாது, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டதான் அக்கினி வெளியே வரும். அதுதான் மெத்தட். ஆனா இன்னைக்கு சபை எப்படி இருக்குது? சபை சரியில்லாம எழுப்புதல் வராதே. திறப்பின் வாசல் ஜெபத்தை அவ்வளோ பிரயாசப்பட்டு அவங்க நடத்துறாங்க, இத்தனை வருஷம் நடத்துறாங்க, இவ்வளோ செலவு பண்றாங்க. இப்போ பாஸ்டரோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் திராணிக்கு மிஞ்சி அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். அவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு விதைக்கிறார். இவ்வளோ பிரயாசத்தினுடைய விதையினுடைய பலன் எதுல இருக்கு? எழுப்புதல்ல இருக்கு. ஆனா அந்த எழுப்புதலுக்கு எது காரணமா இருக்கும்? சபை தான் காரணமா இருக்கணும். சபை தான் அதுக்கு எழுப்புதலுக்கு காரணமா இருக்கணும். அப்ப சபை அதுக்கு ஆயத்தமா இருக்குதா? அதுதான் கேள்வி. சபை இருக்கிற நிலைமை என்ன இன்னைக்கு? சபையுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது? சபை இன்னைக்கு எல்லாம் சவுண்ட், பேஸ்ட் ஆன் சவுண்ட், சத்தத்துல தான் இருக்குது. பயங்கரமா பாக்ஸ் வாங்கி வச்சுக்கணும், பயங்கரமா ஸ்பீக்கர் வச்சுக்கணும். இப்ப வச்சிருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி சவுண்டா இருக்கணும். நம்ம நாட்டில் சபை நடத்தக்கூடாதுன்னு எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு காரணமே ஸ்பீக்கர் தான். 20 பேர் இருக்கிற சபைக்கு எவ்வளவு பெரிய ஸ்பீக்கர் வச்சிருக்கிறாங்கன்றீங்க. அப்படி வச்சு கேட்டா அவங்க வைக்கலையா, இவங்க வைக்கலையா, அவன் தப்பு பண்றான், நம்ம ஏன் தப்பு பண்ணணும்? சவுண்டா இருக்கு சபை. நான் சொல்றது வெறும் ஸ்பீக்கர் சவுண்டு மட்டும் இல்ல, தன்னை காட்டிக்கும் போதே சவுண்டு பார்ட்டியா காட்டிக்க விரும்புது சபை. மாடலா இருக்கணும், ஃபேன்சியா இருக்கணும், இன்னைக்கு இருக்கக்கூடியதான டெக்னாலஜி உள்ள இருக்கணும். எல்லாம் இருக்கட்டும், ஆவியானவர் உள்ள இருக்கிறாரா? எல்லாம் இருந்து ஆவியானவர் இல்லாட்டி என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. சாதாரணமா சட்டை போட்டு வந்து நிக்கிற நமக்கு தான் மரியாதை. ஐஸ் பாக்ஸ்ல ஒன்று படுக்க வச்சிருப்பாங்க, நல்லா கோட் சூட் போட்டு நல்ல மேலே மாலை எல்லாம் வச்சு ஒடிக்கலாம் தடவி, அதுக்கு என்ன மரியாதை? நம்மளை விட அதுக்கு நல்ல டெக்கரேஷன் இருக்கும். நம்ம கூப்பிட்டா கூட எவனும் பார்க்க வர மாட்டான், கூப்பிடாமே எல்லாரும் பார்க்க வருவாங்க. ஆனாலும் அதுக்கு பேரு போனோம். சபை இன்னைக்கு பல நேரத்தில் செத்தவனா இருக்கிறது. பயங்கர கிராண்ட்,
நான் கிராண்டா இருக்கிறது தப்பு இல்லை, தேவைக்கேற்ற கிராண்டு தேவை, தேவைக்கேற்ற வசதி வாய்ப்புகள் தேவை. இப்போ நமக்கு ஒரு ஜனங்க உட்காந்து 300 பேர் வந்துட்டாங்கன்னா பெரிய இடம் தேவை, அத்தனை பேருக்கு பேசுறதுக்கு ஒரு மைக் தேவை, ஸ்பீக்கர் தேவை, லைட்ஸ் தேவை. இது எதையுமே வேணாம்னு சொல்லலை. ஆனா முதல்ல உள்ள ஜீவன் இருக்குதா? ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியானவரே இல்லை, அப்புறம் சபை நடந்து என்ன பிரயோஜனம்? பல நேரங்களிலே கர்த்தர் இப்ப தேடுகிற சபை எப்படி தெரியுமா? எழுப்புதலுக்கு கர்த்தர் இப்போ ஒரு சபையை தேடிட்டு இருக்கிறார். எழுப்புதல் எழுப்புதல்னு பேசுறதுனால எழுப்புதல் வராது, எழுப்புதல் தாரும் தேவான் பாடுறதுனாலையும் எழுப்புதல் வராது. உண்மையிலே எழுப்புதலுக்கு ஜெபம் பண்றது யாரு? அப்படிப்பட்ட ஒரு ஆளைத்தான் கர்த்தர் தேடிட்டு இருக்கிறார். அந்த சபை கர்த்தருக்கு கிடைக்குமானால் அந்த சபையின் வழியாகத்தான் எழுப்புதல் வரும். அந்த சபை எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அந்த சபை யாரு? அந்த சபை யாரு கேட்டு பாருங்க. எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு தமிழ்நாட்டில். எந்த மாவட்டத்துக்கு போனாலும் என்ன சொல்றாங்கன்னா, எங்க மாவட்டத்தில் தாங்க எழுப்புதல் வரும்னு தீர்க்க தரிசனம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், எல்லா மாவட்டத்திலிருந்துமே வரட்டும், எழுப்புதல் வரட்டும். ஆனா எங்கிருந்தாவது வரட்டும். முதல்ல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 30 வருஷம் ஆகி போச்சு. நான் ஊழியத்துக்கு வந்தும் 19 வருஷம் ஆயிடுச்சு. எழுப்புதல் வருது வருது வருதுன்றாங்களே ஒழிய இன்னும் அந்த எழுப்புதலை நான் பார்க்கவில்லை. எழுப்புதல்னா என்ன முதல்ல அது வேற உங்களுக்கு தெரியணும். எழுப்புதல்னா என்ன? நேத்திய கூட்டத்திற்கு 5000 பேர் வந்தார்கள், பெரிய எழுப்புதல். எவன் சொன்னா? அப்படின்னு யார் சொன்னா? கூட்டத்துக்கு வரவெல்லாம் எழுப்புதலுக்கு காரணமா இருக்க மாட்டான். எல்லா வயலும் எழுப்புதல் காரணமா இருக்க மாட்டான். 5000 பேர் வந்துட்டா எழுப்புதல் வந்துருமா? இயேசுநாதருக்கு நல்லா தெரியும். 5000 பேருக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்து அமுச்சு விட்டாரு. மறுநாள் பார்த்தா 5000 பேர் வந்துட்டான். இவர் பார்த்தாரு, என்னடா நம்ம மீட்டிங்கு திருப்பி 5000 பேர் வந்திருக்கிறானே, எதுக்குடா வந்தான்னு கொஞ்சம் யோசிச்சு சர்ச் பண்ணி பார்த்தா எதுக்கு வந்திருக்கிறான்? அவன் என்ன பிளான்ல வந்திருக்கானா, ஒய்ஃப்கிட்ட காலையே சொல்லிட்டான், அவர் மீட்டிங் முடிஞ்ச உடனே எப்படி சாப்பாடு கொடுத்தா அனுப்புவார், அதனால இன்னைக்கு சமைக்காத, இந்த ஆளோடைய டைம் டேபிளை வாங்கு, இவர் பின்னாடியே போவோம். 30 நாள் ஐயாவுடைய கூட்டங்கள் எங்கெங்கன்னு பாரு. அடுத்த சனி ஞாயிறு ஐயா இங்கே பேசுகிறார், வெள்ளி சனி ஞாயிறு கோயில்பட்டியில் பேசுகிறார், அடுத்த திங்கள் செவ்வாய் புதன் தூத்துக்குடியில் பேசுகிறார். ஃபாலோ பண்ணு. ஓகே ரைட். ஏன் சாப்பாட்டுக்கு சாப்பாடும் ஆச்சு, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் ஆச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, ஓடி போயிருன்ட்டார். ஒரு வயலுக்கு சோறு கிடையாது போடான்ட்டார். எனக்கு அந்த விஷயத்தில் கமாலியல் பாஸ்டர் ரொம்ப பிடிச்சிச்சு. என்னன்னா, முடிச்ச பிறகு தான் சோறாமா. நடுவில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, உண்மையை சொல்லிட்டாங்க, பாதியிலே பாதி பேர் போயிடுவானாமா. அவங்களுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கு. அப்போ 5000 பேர் வரவெல்லாம் அப்பத்துக்கு வரவன் இருப்பான். ஆனால் எழுப்புதல் யார் மூலயமா வரும் தெரியுமா? 5000 பேர் மூலமா அல்ல, எல்லாவற்றையும் விட்டு ஒருத்தன் பின்னாடி வந்தாலும் ஒரு 12 பேர் அவங்ககிட்டையும் கர்த்தர் அப்பட்ட பிட்டு கொடுத்தாரு, அவன் மூலமா தான் எழுப்புதல் வரும். 5000 பேருக்கு அப்பம் விடுறதுக்கும் 12 பேருக்கு அப்பம் விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்ககிட்டையும் அப்பத்தை பிட்டு கொடுத்தாரு, 5000 பேருக்கு அப்பம் விட்டு கொடுத்தாரு. 5000 பேர் வழியாக எழுப்புதல் வரவில்லை, ஆனா 12 பேர் வழியாக எழுப்புதல் வந்தது. இப்ப நம்ம எழுப்புதலுக்கு ஜெபம் பண்றோம், எழுப்புதலுக்கு ஜெபம் பண்றோம்ன்றது முக்கியம் இல்ல, முதல்ல எழுப்புதலுக்கு ஆயத்தமா இருக்கிறோமான்றது தான் முக்கியம். வெறும் ஜெபிக்கிறதுனால மட்டும் எழுப்புதல் வந்துராது, ஜெபிக்கணும், கண்டிப்பாக ஜெபம் தேவை. ஜெபம் இல்லாமலும் எழுப்புதல் வராது. ஆனால் எழுப்புதலுக்கு நான் ஆயத்தப்படாமல் எழுப்புதல் எங்கிருந்து வரும்? எப்பவுமே அவனை அனுப்பும் இவனை அனுப்பும் அவனை அனுப்பும் சொல்லியே நம்ம பழக்கப்பட்டோம். கர்த்தாவே யாரையாவது எழுப்பும், யாரையும் எழுப்ப வேண்டாம். முதல்ல இப்ப நீங்க ஜெபம் பண்ண கத்துக்கோங்க. கர்த்தாவே என்னை எழுப்பும், கர்த்தாவே நான் ரெடி ஆகிறேன்னு முடிவுக்கு வாங்க. நாம ரெடியானதான் எழுப்புதல் வரும். இல்லைன்னா இன்னும் 10 வருஷம், அப்புறம் திறப்பின் வாசல் ஜெபம் 25வது வருஷம், திறப்பின் வாசல் ஜெபம் 35வது வருஷம் நடந்துகிட்டே இருக்கும். எழுப்புதல் நம்ம வரணும்னா ஏதோ ஒன்றை கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். சபை முதல்ல செத்த நிலைமையிலிருந்து எழும்பணும், எழும்பாம எழுப்புதல் வராது. ஒரு ராஜா இருக்கிறான் பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். தாவீது ராஜா வயது சென்ற விருத்தோப்பியனான போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. யார் இந்த தாவீது ராஜா தெரியுமா? உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
கேட்டால் அவனை பற்றி நிறைய டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பீங்க. தாவீது ராஜாவை பற்றி இருக்கு. ஆனால் வசனம் சொல்லுது தாவீது ராஜா எப்படி இருந்தான்? வயது சென்று விருத்தாப்பியனான போது அவனுக்கு வஸ்திரங்களால் மூடினாலும் என்ன உண்டாகவில்லை? அனல் உண்டாகவில்லை. இதை கதையா படிக்காதீங்க, ஸ்பிரிச்சுவலா பாருங்க கொஞ்சம். தாவீது என்பது கிறிஸ்துவினுடைய சாம்ராஜ்யம், வரப்போகிற கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்துக்கான அஸ்திவாரம். இன்னைக்கு அந்த சாம்ராஜ்யம் படுத்து கிடக்கு, சபை படுத்து கிடக்கு. இந்த எழுப்புதல் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம், கிறிஸ்துவுக்கான அந்த அவருடைய ட்ரீம், சொப்பனம், கர்த்தருடைய தரிசனம் படுத்து கிடக்கு. ஆண்டவர் அப்போஸ்தலர்ட்ட கொடுத்ததை அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி ரிலே ரேஸ்ல பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் மாத்தி கொடுத்துட்டே ஓடுவாங்க. அதுல முதல்ல மூணு தடவை ஓடுறவங்க இருப்பாங்க, 3 பேர். அவங்க எவ்வளவு தப்பா ஓடினாலும் பிரச்சனை இல்லை. ஆனா கடைசியா ஓடுறவங்க இருக்கிறான்ல, அவங்கிட்ட தான் வெற்றிக்கானது இருக்கு. அந்த 3 பேர் ஸ்லோவா ஓடி இருந்தாலும் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஓட வேண்டிய ஆள் யாருன்னா அந்த கடைசியா ஓடுறவன் தான். இப்ப சுவிசேஷம் அப்படித்தான் ஓட்டம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை அவர் முடிச்சிட்டு அடுத்த ஜெனரேஷன் கொடுத்துட்டு போனார் பவுல். அது அப்படியே மாறி 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 நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்ப யார் கையில இருக்குது? கடைசி கால சபை நம்ம கையில இருக்குது. இப்ப சபை வேகமா ஓடி ஜெயிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. நம்ம தான் லாஸ்ட், கடைசி கால சபை. ஆனா சபை இப்ப ஓடுதா? சபை கையில் அந்த ஓட்டம் இருக்குதான்னா சபை தாவீது படுத்த மாதிரி படுத்து கிடக்குது. என்ன ஆயிடுச்சு? அனல் இல்லை சபையில. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிர் உள்ளவனாய் இருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். அனல் இல்ல. மூடி வஸ்திரத்துல மூடினாலும் இல்ல, அனல் வர மாட்டேங்குது. எத்தனை ஊழியக்காரங்களை கர்த்தர் அனுப்பட்டும், இன்னைக்கு சபை காது அடைச்சிருச்சு. அதனாலதான் ஆண்டவர் சபை கிட்ட ஆவியானவர் சொல்லுகிறதை, ஏன் எல்லாருக்கும் காது இல்லையா? காது இல்லாம படைச்சிட்டாரா? அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்க விருப்பப்படுறவன் கேளு, காது உள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு சபைக்கு காது இல்ல, கேட்க இஷ்டம் இல்ல. ரொட்டீன் ஆராதனை, ரொட்டீன் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ். சர்வீஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு துதி பகுதி 10 நிமிஷம், ஒரு 3 பாட்டு முடியும் போது கொஞ்சம் ஆராதனை, அது முடியும் போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அது முடியும் போது ஒரு காணிக்கை, அது முடியும் போது ஒரு 45 நிமிஷம் செய்தி, அது முடியும் போது ஒரு ஜெபம், ஒரு ஆசீர்வாதம். 1.5 மணி நேரம், மிஞ்சி போச்சுன்னா 2 மணி நேரம். வர்றவனுக்கும் அனல் இல்லை, சொல்றவனுக்கும் அனல் இல்லை. வந்த வண்ணமாவே. முந்தையெல்லாம் இந்த பெந்தகோஸ்தேக்காரங்க சிஎஸ்ஐக்காரங்களை பார்த்து பாரம்பரிய சபையார்னு திட்டுவாங்க. இப்ப பெந்தகோஸ்தேக்காரங்களுக்கு இப்ப பேச்சு தெரியுமா? பெந்தகோஸ்தே பாரம்பரியம். துதியில அனல் இல்லை, ஆராதனையில அனல் இல்லை, செய்தியில அனல் இல்லை. கொடுக்குறவங்கள நான் சொல்லலை, கொடுக்காதவங்கள சொல்றேன். நான் என் சபையை பத்தி இப்படிலாம் பேசுறேன்னு யாரும் கேட்டுறாதீங்க. கொடுக்காதவங்கள மட்டும் தான் நான் சொல்றேன். செய்தியில அனல் இல்லை. இப்ப வரவன் எப்படி இருக்கான் தெரியுமா? அவன் கேட்டு பாருங்க, நான் சபைக்கு 25 வருஷம் விசுவாசி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இவன் உட்காந்துட்டு பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கும்போது இங்க சொல்லுவான், அடுத்து இந்த உதாரணம் சொல்லுவார் பாராயமா. அவர் சொல்லுவார், நான் வாழைப்பழத்தை சாப்பிட்டு என் வாழ்க்கையில மிகுந்த கஷ்டத்தோடு. எப்படா இவ்வளவு கரெக்டா சொன்ன? 25 வருஷமா அந்த வாழைப்பழத்தை அவர் பிசைஞ்சுக்கிட்டே இருக்காரா, இன்னும் மாத்தவே இல்லைங்கிறான். அவர் மெசேஜில் இவன் பழக்கப்பட்டான். ஒருவேளை அவர் இந்த வாரம் வீட்டில் இல்லை, ஊர்ல இல்லைன்னா அவனே கொடுத்துருவான் அந்த வாழைப்பழத்தை. முன்னாடி உள்ள நம்ம பரிசுத்தவான்கள் சனிக்கிழமை உட்காந்து காத்திருப்பு நாள்னு பேர், அதுக்கு பேர் காத்திருப்பு நாள். என்னதுக்கு காத்திருந்தாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்தாங்க. காத்திருந்து கர்த்தர்கிட்ட இருந்து வார்த்தையை வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுக்கும் போது சபை அனலா இருந்துச்சு. இப்ப 52 வாரத்துக்கு 52 பிரசங்கம்னு புக்கு போட்டு வைக்கிறான். புக்கை வாங்கிக்கிறது. 100 சிறுகதைகள் இருக்கு, குட்டி கதைகள், அதையும் வாங்கிக்கிறது. அப்புறம் டெய்லி வாட்ஸ்அப்பை படிச்சிடுறது. மொத்தத்தையும் போட்டு குழப்பி ஜனதா சாப்பாடுன்னு ஒரு சாப்பாடு இருந்துச்சு ஒரு காலத்துல, அந்த அடி அடிக்கிறது. அவ்வளவுதான். கேட்டு பாருங்க, சபையில அனல் இல்லை. விசுவாசி எப்படி இருக்கும்? அதுவும் அப்படித்தான் இருக்கு. என்ன போட்டு மூடினாலும் அனல் வரமாட்டேங்குது.
ஆவியை ஊத்தும், அக்கினியை ஊத்தும், வராது. வல்லமை தேவை தேவா, அந்த நேரத்துக்கு தான் வரும். நீங்க ட்ரம் அடிக்கிறத நிறுத்துங்க, ஆவியை நின்றோம். ட்ரம் அடிச்சா வர்றதுக்கு பேரு பரிசுத்த ஆவி இல்ல, கொட்டாவி. கொட்டடிச்சா வர்றதுக்கு பேர் என்னது? கொட்டாவி. ட்ரம்மே அடிக்க வேண்டாம், ஆவியில நிறைஞ்சினா உன் கண்கள்ல தண்ணி வரணும். அதுதான் உண்மையிலே பரிசுத்த ஆவியில நிரம்புறது. கொஞ்ச காலம் ஒரு கூட்டம் சொல்லி திரிஞ்சிச்சு, நல்ல ட்ரெஸ் கண்டு ஆடுற மாதிரி ஆடினாதான் பரிசுத்த ஆவின்னு. அதுங்களும் ஆடிட்டு திரிஞ்சிச்சு. அப்புறம் கொரோனா வந்து எல்லாத்தையும் நிறுத்திருச்சு, ஆடுறதுக்கு வழி இல்லாம. இப்போ ஒரு கூட்டம் இப்படி ஆயிருச்சு. கவனிச்சுக்கொள்ளுங்க, எழுப்புதல் வரணும்னா முதல்ல சபை எழும்பணும். ஓ, தாவீது ஒரு காலத்தில் கோலியாத்தை ஜெயித்தார், தாவீது ஒரு காலத்தில் பெலிஸ்தியர்களை ஜெயித்தார், தாவீது ஒரு காலத்தில் எப்ரோனை பிடித்தார். பழைய பஞ்சாங்கத்தை பேசிட்டே இருக்க கூடாது. ஒரு காலத்துல நாங்க எப்பேற்பட்ட ஊழியக்காரங்க தெரியுமா, ஒரு காலத்துல நாங்க அசச்சம் தெரியுமா. உங்களுடைய அனுபவத்தையோ உங்கள் ஊழியத்தையோ யாரும் குறை சொல்லவில்லை. இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் கேள்வி. அவங்க வேலையை அவங்க கரெக்டா செஞ்சுட்டு போயிட்டாங்க. எந்த பரிசுத்தவான்களையும் குறை சொல்றது கிடையாது. அவங்க ஓடி முடிச்சிட்டு அந்த ரிலே ரேஸ்ல கொடுக்குற மாதிரி நம்ம கையில வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ உட்காந்து பழைய பஞ்சாங்கத்தை பேசிட்டே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? பழைய பெருமைகள், 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி, 150 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி, எல்லாம் நல்லது, யாரும் இங்க குறை சொல்லல. இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்? அன்னைக்கு கோலியாத்தை ஜெயிச்ச தாவீது தான் இன்னைக்கு படுத்து கிடக்குறாரு. இப்ப திருப்பி கூழாங்கல்ல எடுத்துக்கிட்டு அவரால் போக முடியுமா? முடியாது, படுத்தாச்சு. இப்ப எழுப்பணும். என்ன செய்யலாம்? கடந்த 20-30 வருஷமாக திருச்சபை பெருகி இருக்கிறது, ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் திருச்சபை ஆவியில நிரம்பி இருக்கிறதா? ஒரு ஸ்கூலுக்கு போய் அந்த ஸ்கூல்ல இருக்கிற கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, உங்க கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்டேட்டஸ் சொல்லுங்க, எத்தனை பேர் பாஸ் ஆவான், எத்தனை பேர் ஃபெயில் ஆவான்னு சொல்லுங்கன்னு கேளுங்க. அந்த டீச்சர் கரெக்டாக சொல்லுவாங்க, இதெல்லாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, இது ஒரு 80க்கு மேலே வரும், இது கொஞ்சம் ஃபெயில் ஆகிடும், இது கொஞ்சம் ஃபெயில் ஆகிற லிஸ்ட்டு கரெக்டாக சொல்லுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த வார்டில் இருக்கக்கூடியதான பேஷண்ட்ஸை பற்றி நர்ஸுக்கிட்ட கேளுங்க, இங்கே எத்தனை பேர் பாஸ் ஆவாங்க, எத்தனை பேர் வீட்டுக்கு போகும், எத்தனை பேர் பாஸ்ட் ஆகும், கரெக்டாக சொல்லுவாங்க. இது தேரும், இது தேராது. டாக்டர் சொல்லுவாரு, அதெல்லாம் பழச்சிருவீங்க அப்படிம்பாரு. நர்ஸு சொல்லும், அந்த அம்மாவுக்கு தெரியும் இது தேரும் தேராது. உங்க சர்ச்சில் போய் கேளுங்க, எத்தனை பரலோகத்துக்கு போகும்னு தெரியுமா? யாருக்காவது தெரியாது இல்ல? ஏன்? கர்த்தரே அறிவார். நம்ம ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டா என்ன நமக்கு இன்னும் தெரியாது. பரலோகத்துக்கு போவோமா என்னன்னே நமக்கு தெரியாது. இன்னும் உங்களுக்கும் தெரியாது, உங்களை நடத்துறவங்களுக்கும் தெரியாது. எலியாக்கு பாருங்க, என்னமோ அமெரிக்காவுக்கு போற மாதிரி, இன்று நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். சரி, அவனுக்கு தான் தெரியுது, பரவாயில்ல. எலிசாவுக்கு சொல்றாங்க, இன்று உங்களுடைய ஊழியக்காரர் எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போற. அவன் சொல்றான், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு பரலோகத்துக்கு போறது. தீர்க்கதரிசிகள் புத்திரர் இன்னொரு ஊர்ல இருக்காங்க, அவங்க கேட்கிறாங்க எலிசாவை பார்த்து, இன்று உம்முடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறாராமே. எலியா பரலோகத்துக்கு போறது ஊருக்கே தெரியுது பாருங்க. அந்த ஊருக்கு தெரியுது, எலிசாவுக்கு தெரியுது, எலியாவுக்கும் தெரியுது. ஆனா நீங்க பரலோகத்துக்கு போறது உங்களுக்கே தெரியாது. ஆமா தானே? பரலோகத்துக்கு போவீங்களா? முயற்சி பண்றோம், கஷ்டம். சரி, ஓகே, உங்களுக்கு தான் தெரியல, உங்க கூட இருக்கிறவருக்காக தெரியுமா? உங்க மனைவிக்கு தெரியுமா நீங்க பரலோகத்துக்கு போவீங்கன்னு? மனைவியை கூப்பிட்டு கேளுங்க, உங்க கணவர் போவாரா? யார், இவரா? சான்ஸே இல்லை. சரி, கணவனை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, உங்க மனைவி பரலோகத்துக்கு வருவாங்களா? அவருக்கு ஒரு கணவர் சொன்னார் என்கிட்ட, அவங்க வந்தா அப்புறம் அது எப்படி பரலோகமா இருக்கும் பாஸ்டர்? அப்போ உங்களுக்கும் தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது. சரி, வேண்டாம், விடுங்க. பக்கத்து வீட்டுக்காரரை கேட்டு பாருங்க, உங்க ஏரியாவில் கேளுங்க, அங்க ஒரு பெந்தகோஸ்தக்காரங்க இருக்கிறாங்களே, சபைக்காரங்க இருக்கிறாங்களே, அவங்க பரலோகத்துக்கு போவாங்க. அந்த பயலாம் போக மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? 7 மணிக்கு மேல 2 பேரும் சண்டை போடுறாங்க பாருங்க,
நாங்கெல்லாம் இப்போ டிவி சீரியலே பார்க்கறத நிறுத்திட்டோன்றான். அவங்க போடுற சண்டையை தான் அவன் பார்த்துட்டு இருக்கிறான். எப்படி சபை பரலோகத்துக்கு போகும்? அப்புறம் சபைக்கு வரும்போது பாருங்க, 2 பேரும் பைக்கில் வந்து இறங்குறதும் காரில் வந்து இறங்குறதும் சோத்திரம் 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 சோத்திரம். ஐ, யாரை ஏமாத்திரிய? பாஸ்டர் ஏமாறுவாரு. அடடா, அந்த சிஸ்டர் நேர் முழங்கால நின்னாங்கன்னா ஆராதனை முடிகிற வரைக்கும் அவங்க நேர் முழங்கால தான் நிற்பாங்க. பக்கத்துல இருந்து ஆண்டவர் சொல்வார், நீயோ முழங்காலை பார்க்கிறாய், நானோ அவள் மூளையை பார்க்கிறேன். சபை செத்து கிடக்கு, சபை செத்து கிடக்கு. எழுப்பணும். சபை எழும்பாம எழுப்புதல் வரவே வராது. இப்ப இருக்கிற நிலைமையில் ஏன் கர்த்தர் இந்த ஜெபங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான்னு தெரிஞ்சுக்கோங்க. கொரோனா வந்தது ஒரு நல்லது. எதனால தெரியுமா? ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவர் பக்கம் திரும்பிச்சு, வசனத்தின் பக்கம் திரும்பிச்சு. கொரோனாவுக்கு முன்னாடி மோசமான கண்டிஷன். 20 வருஷமா கதறோம், சபை மோசமா போகுது மோசமா போகுது. ஒரு பக்கம் இறங்கி அவன் என்ன சொல்றான்? நீ ஆராதனையே பண்ணாத, துதிக்காத, ஜெபம் பண்ணாத, டான்ஸ் போடு பரலோகத்துக்கு போவேங்கிறான். ஒருத்தன் என்ன சொல்றான்? விசில் அடி பரலோகத்துக்கு போவேங்கிறான். இன்னொருத்தன் என்ன சொல்றான்? நீ பாவம் செஞ்சாலும் பரலோகத்துக்கு போவேங்கிறான். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு உபதேசம். கடைசியில எது கெட்டது எது நல்லதுன்னு ஜனங்களுக்கு தெரியாம போச்சு. ஆண்டவர் நடுவில் இந்த கொரோனா கொண்டதனுடைய விளைவு, உண்மையிலேயே வசனம் எது, கர்த்தருடைய பிள்ளைகள் யார், எது தேவனுடைய சபை என்பதை கர்த்தர் இந்த கொரோனாவிலே வேறு பிரித்து காத்திருக்கிறார். இப்போ ஒரு கூட்டம் ஆண்டவர் பக்கம் திரும்பிடுச்சு. இப்ப திருப்பி அவனுங்க கிளம்புறாங்க. ஒரு பெரிய கூட்டம் கிளம்புது. திருப்பி சபையை சோறும் போக்க முடியும். பவுல் சொல்றாரு இல்லையா, நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். அதே மாதிரி தான் இன்னொரு கூட்டம் வரப்போகுது. இப்பவும் சபை அதே நிலைமை தான். திருப்பியும் பழைய கதைக்கு போகுது. நிர்விசானம். ஒரு 2 வருஷம் பயம் இருந்துச்சு. டிவியில் வர நியூஸ் எல்லாம் பொத்து பொத்து பொத்துன்னு சாவறாங்கன்னு சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், எங்க வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது, சோத்திரம் சோத்திரம்னு இருந்துச்சு. அப்புறம் இப்ப கொரோனா குறைஞ்ச உடனே சோத்திரமும் குறைஞ்சிருச்சு, பயம் போயிருச்சு. ஆண்டவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? உங்களை பயமுறுத்தி பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும் கர்த்தர் ஒரு நாளும் விரும்பவே இல்லை. பயமுறுத்தி தான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாருன்னா என்னைக்கோ கர்த்தர் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பார். கர்த்தர் தன்னை நேசித்து பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால தான் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கிறார். அப்ப அந்த எழுப்புதலுக்கு நம்ம என்னதான் செய்யணும்? இப்போ தாவீது ராஜாவை எழுப்புறதுக்கு ஒரு வேலை ஒன்று செய்யறாங்க பாருங்களேன். அவங்க அந்த 2வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ராஜ சமூகத்தில் நின்று அவனுக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாக்கும்படி கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி, அனல் உண்டாக்கும்படி ஒரு சிறு பெண்ணை, பெண்ணுனா சபை, ஒரு சிறு சபையை தேடுறாங்களாமா. சின்ன சர்ச். எங்கேயாவது அந்த தீப்பொறி கிடைக்குமான்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. தன்னுடைய விஷனை சுமந்து கொண்டு போகிற ஒரு சபை, தன் தரிசனத்தை சுமந்து கொண்டு போகிற ஒரு சபை. இன்னைக்கு சபைங்கிறது ரொட்டீன் லைஃப். அந்த சபைகளை வச்சு எழுப்புதலை பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன். ராஜாவுக்கு அனல் உண்டாக்கும்படி ஒரு சிறு பெண்ணை தேடுறாங்களே. ராஜாவுக்கு ஏற்கனவே 7 மனைவிகள் இருக்கிறாங்க, மறுமனையாட்டிகள் இருக்கிறாங்க. இவ்வளோ பேரால அனல் உண்டாக்க முடியல. ஏன்? இது இல்லாம அவங்க சிறு பெண் ஒன்று தேடுறாங்க புதுசா. இவ்வளோ மறுமனையாட்டிகள் மனைவிகள் அவனுக்கு இருக்கிறாங்க தாவீதுக்கு. அப்படி இருந்தும் வசனம் சொல்லுது அவ்வளோ பேர் இல்லை, அவ்வளோ பேராலையும் அனல் உண்டாக்க முடியல, இன்னொரு சிறு பெண்ணை தேடுவோம். அதே நிலைமை தான் இன்னைக்கு ஆவிக்குரிய நிலைமை அதே தான். 1000 சபைகள், லட்சக்கோடிக்கணக்கான சபை, கோடிக்கணக்கான ஊழியர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. எங்கே எழுப்புதல்? ஒரு 120 பேர் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தான்னு சொன்னா ஏன் இன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் இருக்கிற நாட்டில் எழுப்புதல் வரல? ஏன் உங்க கோயில் பெட்டிக்குள்ள 120 பேர் இல்லையா? சென்னையில 120 பேர் இல்லையா? தூத்துக்குடியில 120 பேர் இல்லையா? அப்புறம் ஏன் எழுப்புதல் வரல? ஏன் ஒரு சிறு பெண்ணை தேடணும்? ஏன் ஆண்டவர் இன்னும் தேடுறாரு?
அங்க கூட கிடைச்சிட்டான். அமெரிக்கால கூட ஒரு 25 வாலிபர் கிடைச்சிட்டான். ஆஸ்பரியில ரிவைவலுக்கு கொண்டாந்தாச்சு. இதோ இப்போ பல இடங்கள் அது பரவிக்கிட்டே இருக்குது. சைனால கூட கிடைச்சது, எல்லா இடத்துலையும் கிடைச்சிச்சு. இன்னும் இந்தியாக்குள்ள கிடைக்கல, தமிழ்நாட்டில் கிடைக்கல. ஒரு சிறு பெண், ஒரு சிறு சபை, ஒரு சின்ன கூட்டம், இவ்வளோ பேர் உட்காந்துருக்கிறோம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இன்னும். அப்பனா அந்த சிறு பெண் இன்னும் கிடைக்கலன்னு அர்த்தம். கர்த்தருக்கு இன்னும் அந்த சிறு பெண் கிடைக்கல. அப்ப இருக்கிற மற்றவங்க எல்லாம் யாரு? இவங்கெல்லாம் மனைவிகள், மறுமனையாட்டிகள் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இவங்களை வச்சு எழுப்புதல் வராது. ஏன் வராது தெரியுமா? ராஜாவுக்கு அனல் உண்டாக்குறதுக்கு, ராஜாவுக்கு அனல் உண்டாக்கணுங்கிற தியாகத்தோட ஒரு பெண் தேவை. இவங்க கூட இருக்கிற மனைவிகள்லாம் யாரு? ராஜகுமாரத்திகள். இவங்கெல்லாம் அனல் உண்டாக்க மாட்டாங்க. சொபிஸ்டிகேட்டட் லைஃப். இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் பத்சேபால் ராஜா விரும்பின பெண். பத்சேபா, அபிகாயில் ராஜாவை விரும்பின பெண். மீகால், எவ்வளோ பேர் இருக்காங்க. யாராலையும் அனல் வரல பாருங்களேன். ஏன் வராதுன்னா இவங்கெல்லாம் ராஜகுமாரத்தி ஆயிட்டாங்க. இவங்கெல்லாம் ராஜாவை அனல் உண்டாக்குறதுக்கு இனி வரமாட்டாங்க. இவங்கெல்லாம் இருப்பாங்க, ராஜாவுக்கு அலங்காரம். இவங்கெல்லாம் ராஜாவின் மனைவிகள் அப்படின்னு அலங்காரமா இருப்பாங்க. ஆனா இவங்களை வச்சு அனல் உண்டாக்க முடியாது. இப்ப நீங்க வாசிங்களேன், பத்சேபால் என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். இப்ப ராஜா பத்சேபாலை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறாரு பாருங்க. வாசிங்க, 16வது வசனம் வாசிங்க. பத்சேபால் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். ஏங்க, ஒரு மனைவி உடம்பு சரியில்லாத கணவனை பார்க்க வந்திருக்குது. அப்படி வந்த மனைவியை பார்த்து ராஜா என்ன கேள்வி கேட்கணும்? வா பத்சேபால், இப்பதான் பார்க்க வந்தியா? இத்தனை நாள் அனல் இல்லாம படுத்திருந்தேனே, என்னை பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? அப்படித்தானே கேட்கணும். அவன் கேட்ட கேள்வி பாருங்க, ரொம்ப அற்புதமான கேள்வி. ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடியும் ஒரு சத்தியம் உண்டு. அவன் அவளை பார்த்து கேட்ட கேள்வி, உனக்கு என்ன வேண்டும்? பத்சேபால் என்னை பார்க்க வரானா ஏதாவது தேவை இருந்தா மட்டும்தான் வருவா, இல்லைன்னா என்னை பார்க்க வரமாட்டான்னு ராஜாவுக்கும் தெரியும். உண்மையிலேயே பத்சேபால் ஒரு வேண்டுதலோடு தான் வந்திருக்காளே ஒழிய அவ ராஜாவை பார்க்க, உடம்பு சரியில்லாம பார்க்க வரல. அவன் எதுக்கு வந்தானா? சாலமோனை ராஜாவாக்கிறதுக்காக வந்திருக்கிறான். இன்னைக்கு யாரால அனல் உண்டாக்க முடியாது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை ஒரு நோக்கத்துக்காக தேடுகிறவர்களால் அனல் உண்டாக்க முடியாது. ஏதோ ஒரு தேவை, இயேசுவை ஏதாவது பயன்படுத்துகிற சபையால, பயன்படுத்துகிற ஊழியக்காரனால, பயன்படுத்துகிற விசுவாசியால எழுப்புதல் வராது. ஏதோ ஒரு நோக்கம் இயேசுகிட்ட, அது வேணும் இது வேணும், இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். 2000 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவரும் சொல்லிட்டு போயிட்டார், என் நாமத்தினால எதை கேட்டாலும் கேட்டுக்கிட்டே இருக்கான். 2000 வருஷமா இன்னும் எல்லாத்தையும் கேட்கிறான். பாருங்க, முதல்ல ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்டாரு, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு என்ன தருவீர்? சரி, பிள்ளை தரேன் ஆபிரகாம், உனக்கு ஒரு பிள்ளை தரேன். ரைட், பிள்ளையை கொடுத்தாச்சு. அப்புறம் ஆபிரகாம் கேட்கிறார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று சொன்னீரே, நான் எதனால் அதை அறிவேன்? சரி ஆபிரகாம், இந்த தேசத்தை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். கொடுத்தாச்சு. இப்போ தேசமும் வந்துருச்சு, பிள்ளையும் வந்துருச்சு, அதை சுதந்திரிக்கிற ஆளும் வந்தாச்சு, பேரப்பிள்ளை வரைக்கும் பார்த்துட்டார் ஆபிரகாம். இப்போதான் ஆபிரகாமுக்கு ஒரு அறிவு வருது. என்ன அறிவு வருது தெரியுமா? எபிரேயர் 11 வருது, 9, 10, 11 வசனத்துல, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? கானானுக்கு வந்துட்டேன், கேட்ட பிள்ளையும் கிடைச்சிருச்சு, கேட்ட தேசமும் கிடைச்சிருச்சு, எல்லாம் இருந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒண்ணு தெரியுது, அதை அல்ல, அதிலும் பரமதேசத்தையே நான் நாடணும், இது எல்லாம் வேஸ்டாங்கிற முடிவுக்கு அவன் அப்பதான் வரான். காண்கிறவைகள் அனித்தியமானவைகள், காணாதவைகளோ அதுதான் வந்தான். தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு, இன்னைக்கு சபை அது வேணும் இது வேணும் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு தேவையோட தான் இயேசுகிட்ட வரீங்க, தேவையோட தான் இயேசுகிட்ட வரீங்க, இல்லைன்னா இயேசுகிட்ட வர்றதில்லை. உங்களை ஆபிரகாம் மாதிரிதான் ஆரம்பத்திலிருந்து உங்க தேவைகள்
எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. முதல்ல இயேசுகிட்ட வரும்போது ஒரு சமாதானத்துக்காகவோ ஒரு சுகத்துக்காகவோ விடுதலைக்காகவோ வரோம். அவரும் அதை கொடுத்துடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கணும். இந்த குரலை முதல்ல மாத்துங்க. இயேசுநாதருக்கே டென்ஷன் ஆகுது. சில ஆள்லாம் ஜெபத்துக்கு வருதுன்னா இயேசுவே டென்ஷன் ஆகுற. இப்ப அழுவும் பாறேன் அப்படின்னு அவர் பரலோகத்தில் சொல்வார் போல. ஏன்னா சாட்சி சொல்லணும்னா என்னைக்காவது நீங்க அழுவாம சாட்சி சொல்றீங்களா? நல்ல சாட்சி கூட நீங்க அழுதுன்னு தானே சொல்றீங்க. அழுவுற சாட்சியை அழுதுகிட்டு சொல்லுங்க, தப்பு கிடையாது. சும்மா இருக்கிற சாட்சி கூட எவனோ சொல்லிட்டான் போல, நீ கொஞ்சம் ஏத்த இறக்கமா சொன்னாதான் யாராவது கேட்பாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், அழுக வந்து அழுவுறது தப்பே கிடையாது, அழுவுற மாதிரி நடிக்க கூடாது. அப்படியே வந்து நிக்கிறது. அதுக்கப்புறம் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடும். அப்புறம் வரது பாஸ்டர், கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு பாஸ்டர், ஒண்ணுமில்ல. என்ன ஒண்ணுமில்ல? ஒண்ணுமில்ல. பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க. அப்புறம் அவர்கிட்ட நீங்க ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவார், நீங்க வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. சரி, அப்புறம் குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்த பிறகு அடுத்து, பாஸ்டர் நாங்கள் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். முந்தி நான் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, இப்போ மருமக பேரன் பேத்தி எல்லாம் வந்துருச்சு. சாவறதுக்குள்ள சொந்த வீட்டில் சாவணும். சாவற வரைக்கும் கேட்டுக்கினே இருங்க. அப்புறம் சாகும் போது கூட சும்மா சாவறது இல்லை, சாகும் போது சொல்லிட்டு சாவறது. பாஸ்டர் கையால தான் எனக்கு அடக்காரதனை நடக்கணும். அதோடைய அர்த்தம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி வருகை வந்தா கூட அவர் போகக்கூடாது, இருந்து இவங்களுக்கு அடக்காரதனை நடத்திட்டு தான் போகணும். சாவற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஆபிரகாம் மாதிரியே அவனுக்கு அது சாவறதுக்கு முன்னாடி ஞானம் வந்துருச்சு. சில ஆட்களுக்கு வர மாட்டேங்குது. இப்படிப்பட்ட சபையை வைத்துக்கொண்டு எழுப்புதல் கொண்டு வர முடியாது. இந்த சபையால் எழுப்புதல் கொண்டு வராது. ஏதோ ஒரு தேவையோடு கூட வருகிற சபை. உங்களுக்கு ஏத்த மாதிரியே ஊழியக்காரனும் வந்துட்டான். இப்ப கடைசி காலத்துல கேளுங்க, கிளைம் பண்ணு அப்படின்னு ஒரு ஊழியம் இருக்கு. அதுக்கு நிறைய பேர் இருக்கு. கிரேஸு, ஹைப்பர் கிரேஸு, சூப்பர் கிரேஸு, ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு. இப்போ என்னமோ இவங்க தான் புதுசாக அதை கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க சொல்லி தராங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்க கேட்டாதான் கர்த்தர் தருவார். உங்கள் தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். இப்போ இவனுக்கு என்னமோ பரமபிதாக்கு தெரியாத மாதிரியும் கேட்டா தான் தர மாதிரியும். அதில் விட பெரிய அபத்தம் என்ன தெரியுமா? ஒரு சர்ச்சில் செய்கிறாங்க அநியாயம். இதெல்லாம் அவங்க சொல்றாங்க, நம்முடைய ஆசீர்வாதங்களை பிசாசு எடுத்துட்டு போயிருச்சான். இப்ப நம்ம பிசாசுகிட்ட அதை கேட்டு வாங்க போறோம். சபையே சேர்ந்து சொல்லுது, பிசாசே என் ஆசீர்வாதத்தை கொடு. ஆண்டவர்கிட்ட தான்டா கேட்கணும். நீங்க பிசாசு எப்ப எடுத்துட்டு போனா அவனையே தலையை வெட்டிட்டு முண்டமா அலைகிறான். அந்த பையன் பாவம், அவனுக்கே இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குன்ட்டு அவனும் டென்ஷன்ல இருக்கான். அவன் வேலையை அவன் பார்ப்பானா, உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பானா? இது பத்தாததுக்கு கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி கர்த்தர் தருவார். இது வரைக்கும் கொடுத்துருக்காரு, அது போதாதா? உக்ரைன்ல அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஒன்னு எண்ணியும் 3 வேளை நல்லா சாப்பிட வச்சிருக்கிறாரு. அதுவே பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். எத்தனையோ கோடீஸ்வரனுக்கு கோடிக்கணக்கான பணம் இருக்கு, இந்தியாக்குள்ள திரும்பி வர்றதுக்கு வழி இல்லை, வந்தா ஜெயில போட்டுருவாங்கன்ற பயம். வெளிநாட்டுல அகதியா சுத்திட்டு இருக்கிறான், நீ நானும் சொந்த நாட்டுல சந்தோஷமா தைரியமா சுத்திட்டு இருக்கிறோம். இதுவே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இது பத்தாததுக்கு கேளுங்க, கேளுங்க, கிளைம் பண்ணுங்க. அதை சொல்லித்தரான். நமக்கு என்னமோ கேட்க தெரியாத மாதிரி. உங்களுக்கு கேட்க தெரியாது. உங்களுக்கு கேட்க தெரியுமா தெரியாதான்றத உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேளுங்க. இது பத்தாததுக்கு உங்களுக்கு வேற சொல்லி தராங்க. நான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரரோட நடந்து போயிட்டு இருந்தேன், பேசிட்டே போனோம். திடீர்னு பார்த்தா அவரை காணோம். 3 அடி பின்னாடி இருக்கிறார். நல்லா ஒரு ஜாகுவார் காரு, 60 லட்சம் ரூபா இருக்கும், கை வச்சு ஜாம் பண்ணிட்டு இருக்கிறார். நான் கேட்டேன், என்னையா பண்றான்னு கேட்டேன். இல்ல, கை வச்சு கிளைம் பண்ணா கர்த்தர் அந்த காரை தருவார்னு சொல்லியிருக்கிறார்.
நான் சொன்னேன், இந்த காரை ஆண்டவர் தரமாட்டார். ஏன் அப்படின்னா, அது அவன் காரு, அது எப்படி உனக்கு தருவாரு? அதான் அவன் ஆல்ரெடி வாங்கிட்டானே. கேட்கும் போது கூட எப்படி கேட்கணும்னு உனக்கு தெரியல பாரு. இந்த மாதிரி ஒண்ணு கேட்டா கூட நியாயம். இந்த காரை கர்த்தர் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், எப்படா தருவாரு? அவனை இஎம்ஐல வாங்கி வச்சிருக்கான். நல்ல வேலை அவன் காரை வச்சுட்டு போனா நீ கிளைம் பண்ண, உள்ள மனைவி பிள்ளையை வச்சுட்டு போய் நீ கிளைம் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்னமோ நமக்கு கேட்க தெரியாத மாதிரியும் சொல்லித்தரான். இந்த கேட்கிற சபை, கேட்கிற ஊழியக்காரன், இவன் எவனாலையும் எழுப்புதல் வரவே வராது, கன்ஃபார்மா வராது. யார் மூலமா எழுப்புதல் வரும் தெரியுமா? ஒரு சிறு பெண் தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து, தன் எதிர்காலம் எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்து, அவ எதிர்காலமே பினிஷ்ட், ஓவர், அவ்வளவுதான். அதுவும் சாதாரண பெண் இல்ல, வெகு அழகாக இருந்தாள். அந்த பெண்ணை தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து ராஜாவுக்கு எழுப்புதல கொண்டாந்துட்டாங்க. பாருங்க, வசனம் சொல்லுது, வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அப்படியே பத்சேபாள் பள்ளி அறைக்குள் ராஜாவின் இடத்தில் போனாள். ராஜா மிகவும் வயது சென்றவனாய் இருந்தான். சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். ராஜா எழுந்திருச்சு பத்சேபாள்கிட்ட பேசிட்டான் பாருங்க. போத்துனா கூட அனல் வராத ராஜாவை எழுந்திருச்சு உட்கார வச்சு பேச வச்சுட்டா பாருங்க. அதுதான் அபிஷாக்கினுடைய ஊழியம், அதுதான் சிறு பெண்ணின் ஊழியம், அதுதான் சிறு சபையின் ஊழியம், அதுதான் ஒரு சின்ன ஊழியக்காரனுடைய ஊழியம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சின்ன சபையையும் அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஊழியக்காரனையும் தான் கர்த்தர் தேடிட்டு இருக்கிறார். பெரிய பெரிய ஆட்கள்லாம் உட்கார்ந்தாச்சு, பத்சேபாள் ஆயாச்சு, அவங்கெல்லாம் மீகால் ஆயாச்சு, அவங்கெல்லாம் அபிகாயில் ஆயாச்சு, அவங்கெல்லாம் சொபிஸ்டிகேட்டட் லைஃபுக்கு போயாச்சு. அவங்கெல்லாம் இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஒரு காலத்துல ராஜாவுக்கு வேண்டப்பட்டவங்க தான், யாரும் குறை சொல்லல. எந்த மூத்த ஊழியர்கள் இங்க யாரும் குறை சொல்ல வரல. ஆனால் இப்பொழுது தேவை கர்த்தருக்கு ஒரு சிறு பெண், கர்த்தருக்கு தேவை. அது யார் வேணாலும் இருக்கலாம், ஏன் கோயில் பட்டிக்குள்ள கூட இருக்கலாம், ஏன் இங்கிருந்து ஏன் எழும்ப கூடாது? அடுத்த திறப்பின் வாசல் ஜபத்துல எழுப்புதல் புறப்பட்டுருச்சுன்னு சொல்லணும்னா இப்பவே அந்த சின்ன சபை புறப்பட்டா தான் ஆச்சு. அந்த சபை எங்க இருக்குதுன்னு நம்ம தேடணும். இப்ப அது யாரா இருக்கும் தெரியுமா? எல்லாவற்றையும் கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்கிற ஒரு சபை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தரை தேடணும். ஒரு காலத்துல அப்படி தேடினவங்களை வச்சுதான் எழுப்புதல் வந்துச்சு. அவங்க தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. ஏன் இன்னைக்கு இந்தியாவுக்கு கிறிஸ்தவத்தை கொண்டு வந்து இவ்வளோ பெரிய அளவுக்கு செஞ்சிருக்கிற மிஷனரிகள் ஒரு காலத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து தான் எல்லாத்தையும் செஞ்சாங்க. அவங்க செஞ்சதனுடைய விளைவு யோசித்து பாருங்க. 1500களில் 600ல் 700ல் வந்த ஊழியம், அவங்க அன்னைக்கு பண்ண ஊழியம் 300 வருஷம் தாக்கு பிடிச்சிருக்குது. இன்னைக்கு ஒரு ஊழியம் 30 வருஷம் தாக்கு பிடிக்க மாட்டேங்குது, 30 வருஷம் தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்க போட்ட அஸ்திவாரம் 300 வருஷம் தாக்கு பிடிக்குது. தோமா போட்ட அஸ்திவாரம் 2000 வருஷம் தாக்கு பிடிச்சிருக்குது. இன்னைக்கு நாம போட போற அஸ்திவாரம் வருக வரைக்கும் தாக்கு பிடிக்கணும். அப்படி ஒரு சபையை தான் கர்த்தர் தேடுகிறார். சும்மா சபைனா கூட்டம் கூடுறது சபை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து ஆராதனை பண்றது சபை கிடையாது. அவரு அந்த சபையை கர்த்தர் தேடல. அது 10ஓட 11. எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர்கிட்ட 3 வகையான கூட்டம் உண்டு, எப்பவுமே உண்டு. இப்போ எலியா காலத்துல எடுத்துக்கோங்க, பாகால் தீர்க்கதரிசிகளோடு உட்கார்ந்து அவங்களோட பந்தி சாப்பிட்ட இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி, இது சோரம் போகிற கூட்டம், அது ஒன்னு இருக்கும். இன்னொன்னு இருக்கு, கெபில போய் மறைஞ்சு கொள்ளுகிற கூட்டம், 50 பேரா கெபில போய் மறைஞ்சுப்பாங்க. இது ஒரு தீர்க்கதரிசி. இவங்க யார் தெரியுமா? நமக்கு எதுக்குப்பா வம்பு, நடக்கிறது நடந்துட்டு போட்டோம், ஏசபேல் ஆடுறாளா ஆடட்டும், ஆகாப்பு தொல்லையா கொடுக்கட்டும், நம்ம என்ன பண்ணலாம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு. நம்ம கெபிக்கு போனோமா, பராமரிக்கிறதுக்கு ஒரு உபாதியான இருக்கிறானா, வேலைக்கு சோறு போடுறானா, தின்னோமா, கெபிக்குள்ள இருந்தோமா, வேலையை முடிச்சோமான்னு இருக்கும். அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அவங்கள குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அவர்கள் அழைப்புக்காக வந்தவர்கள் அல்ல, பிழைப்புக்காக வந்தவர்கள். அது ஒரு குரூப் இருக்கு. வந்தோம், ஏதோ ஒரு நல்ல லைஃப் செட்டில் ஆச்சு, அமைதியா வாழ்க்கையை ஓட்டிக்கணும். எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசி நம்ம வந்து பிரச்சனையை வந்து வரவிப்பானே, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கலான்ற ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா ஒரே ஒருத்தர் இருக்கிறான், 3வது டைப், அதுதான் எலியா.
அவன் தனி ஒருவனாய் இருந்தாலும் அவன் தான் எழுப்புதலுக்கு காரணமாய் இருக்கிறவன். அவன் கெபிக்குள்ளையும் பதுங்க மாட்டான், அவன் ஏசபேல் கூட்டத்தில் கூட உட்கார மாட்டான், அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனாய் இருப்பான். அவனை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். இப்ப நாம இந்த கூட்டத்தில் எப்படி இருக்கிறோம்? இந்த கூட்டத்தில் எப்படி இருக்கிறோம்? இயேசுகிட்டே அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு, இயேசுகிட்டே அப்படி இருந்துச்சு. ஒரு யூதாஸ் காரியத், அவன் யாரு? திருடன். ஏசபேலோட உட்காந்து பந்தியில சாப்பிட்டவங்க மாதிரி அவன் போய் ஆசாரியரோட கூட போய் 30 வெள்ளிக்காசுக்கு சோரம் போனவன். இன்னொரு கூட்டம் இருக்கு, மிச்சம் 10 பேர். மிச்சம் எத்தனை பேர்? மிச்சம் எத்தனை பேர்? நான் தப்பா சொன்னேன் தானே? சொல்லிருங்க பாப்பா, நான் தப்பா சொல்லிட்டேன்னு. நமக்கு எதுக்கு வம்புன்றீங்களா? நீயே தானே சொல்ல வர, நீயே சொல்லு அப்படின்றீங்களா? மிச்சம் 10 பேர். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இவங்க உட்காந்துருப்பாங்க, இயேசுநாதர் சொல்றத கேட்பாங்க, போனா போவாங்க, இருனா இருப்பாங்க, எதுவும் செய்யாதனா செய்வாங்க, தூங்காதனா தூங்குவாங்க. அது ஒரு குரூப். ஆனா ஒரே ஒருத்தன் இருக்கான், அவன் ஏன் தெரியுமா? மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிறவன், அவன்தான் ரகசியங்களை வாங்குகிறவன், அவன்தான் பரலோகத்துக்கே போகிறவன். அப்படிப்பட்ட ஒருத்தனை தான் கர்த்தர் இப்பொழுது தேடுகிறார். அந்த சபையை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஏன் அந்த சபையா நீங்களும் இருக்கக்கூடாது, நானும் இருக்கக்கூடாது? ஏன் அது நம்ம இருக்கக்கூடாது? ஏன் 10ஓட 11 உட்கார்ந்து இருக்கணும்? இல்லைங்க, நான் ஒரு சின்ன ஊழியக்காரரு, நான் ஒரு சின்ன எவாஞ்சலிஸ்ட், நான் ஒரு சின்ன சபை வச்சிருக்கிறேன், என் சபையில 10 பேர் தான் இருக்கிறாங்க, என்னை யாருக்குமே தெரியாது, உன்னை யாருக்குமே தெரியாது, ஆனா பரலோகத்துக்கு கண்டிப்பா உன்னை தெரியும். அந்த 10 பேரை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, அந்த சபையை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. 5.5 லட்சம் புருஷர் புறப்பட்டாங்க, ஆனா அவர் ஒரே ஒரு ஜோஷுவாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. 5.5 லட்சம் பேரையும் நடத்துற அந்த அதிகாரத்தை மோசேக்கு அப்புறம் யோசுவாவின் கையில் தான் கர்த்தர் கொண்டு போய் கொடுத்தார். நீ ஒரு நாள் மலையடி வாரத்தில் உட்கார்ந்து இருந்த யோசுவா, ஒரு நாள் ஆசாரிப்பு கூடாரத்து வாசல்ல உட்கார்ந்து இருந்த, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, நீ வீட்டுக்கே போல, நீ சும்மா உட்கார்ந்து இருந்த. அன்னைக்கு உன்னை பார்க்கறவெல்லாம் பைத்தியக்காரன்னா, நீங்க என்னங்க சத்தியம் சத்தியம் சத்தியம்ங்கிறீங்க, நீங்க என்னங்க சபை இப்படித்தான் நடத்தணுங்கிறீங்க, ஊரோட ஒத்து போனுங்க, எல்லாரும் போகும்போது நம்மளும் ஓடணுங்க, எல்லாரும் அம்மனமா ஓடும்போது நம்ம எப்படி ஓடுறது? எல்லாரும் தப்பு பண்றான்றதுனால தப்பு சரி ஆயிடாது. ஒரு நாளும் சரியா பேசுற ஒருத்தன் நின்னானா அவன் பக்கம் தான் கர்த்தர் நிற்பார். உலகம் வேணா அவன் பக்கம் நிக்கட்டும், ஆனால் உன் பக்கத்திலும் என் பக்கத்திலும் கர்த்தர் நிற்பார். திட்டவன் திட்டுவான், திட்டிக்கிட்டே தான் இருப்பான், திட்டவன் இருக்கணும். அப்பதான் நீ நானும் கரெக்டா போறோம்னு அர்த்தம். நம்ம யாருக்கோ எரிச்சல் உண்டாக்குறோம், அவனுக்கு எரிச்சல் வரணும். இல்லைன்னா இவரு நம்மால் தாண்டா, நம்மள மாதிரியே தான் பேசுறாரு அப்படின்னா நீ நானும் தப்பு பண்றோன்னு அர்த்தம். நம்மளை திட்டுறானா எதுக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு தேவை தன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்த ஒரு அபிஷாக்கை போல. கூப்பிடும் போது பாருங்க ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு, எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா. அத்தனை பேரையும் கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறாரு? ஆபிரகாம் காலத்திலிருந்து என்ன கூப்பிடுறாரு? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு என்னை பின்பற்றி வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எலிசாவை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறாரு? ஏரையும் அடிச்சான், மாடையும் அடிச்சான், எல்லாம் ஓவர், பின்னாடி வா. அவரோட அர்த்தம் என்ன? எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி நான் யாருக்கு பின்னாடி போயிட்டேன்? எலியாவுக்கு பின்னாடி போயிட்டேன். பிடிச்ச 2 போட்டு மீன் இருக்குது, விற்று என்னை பின்பற்றி வா. அப்பாவும் வலையும் இருக்கு, விற்று என்னை பின்பற்றி வா. ஏன்? அப்படிப்பட்டவனால மட்டும்தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும். எதையாவது எதிர்பார்த்து, எதையாவது தேடி, ஏதாவது ஒரு தேவையோடு கூட இயேசுவை பின்பற்றுகிற சபை ஊழியக்காரன் விசுவாசி உங்கள் மூலமாக எழுப்புதல் வராது. இப்பவும் கர்த்தர் தேடுறாரு, இப்பவும் கர்த்தர் தேடுறாரு. இந்த உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல, என் ஜீவன் கூட எனக்கு பெரியதல்ல, என் தேவனுடைய திட்டம் தான் எனக்கு பெரியது. அவருக்காக வாழவும் சாகவும் தயார் என்று தீர்மானம் எடுக்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டம் இருந்தா சொல்லுங்க, அந்த கூட்டத்தில் கர்த்தர் பெரிய எழுப்புதலை கொண்டு வர போகிறார். அந்த கூட்டம் தான் கர்த்தர் இப்ப தேடுறாரு. அந்த 120 பேர் யாரு? சாதாரண ஆள் நினைச்சிட்டீங்களா? அந்த 120 பேர் சாதாரணமானவங்களா? எல்லாவற்றையும் விட்டு 3.5 வருஷம் இயேசுவை பின்தொடர்ந்தவங்க, தாய் தகப்பனை விட்டு எல்லாத்தையும் விட்டு பின்தொடர்ந்தவங்க. ஒரு நாள்
இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாய் அவர்கள் மாறி போனார்கள். அவர்கள் கொண்டு வந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் 2000 வருஷம் பூமியை நிரப்பிக்கிட்டே இருக்கு. இன்னைய வரைக்கும் குறைவுபடாம ஓடிக்கிட்டே இருக்குது. யோசிச்சு பாருங்க, அவனுடைய 3 வருஷத்தின் தியாகம் 2000 வருஷம் மினிஸ்ட்ரி பண்ணும்னா நீ நானும் பண்ண போற தியாகம் அடுத்த 1000 வருஷத்துக்கு இந்த பூமியில மிகப்பெரியதான மாற்றத்தை கொண்டு வரும். அதுக்கு தான் கர்த்தர் உன்னை என்னையும் செலக்ட் பண்ணி இருக்கிறார். இப்ப எழுப்பணும், எழுப்புதல் வரணும். அந்த எழுப்புதலுக்கு நீங்களும் நானும் காரணமாக இருக்கணும். அதற்கு உங்களை என்னையும் கர்த்தர் ஒரு தியாகத்தோடு கூட தான் அழைக்கிறார். ஏதோ பார்ட் டைமா சும்மா என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் செய்கிறவங்க செய்யுங்க, அது எதையுமே குறை சொல்லலை. ஆனால் பவுல் மாதிரி கிறிஸ்துவுக்காக எல்லாமும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன்னு சொல்கிற ஒரு குரூப் வேணும். இந்த மாதிரி கூப்பிடுறதுக்கு ஒரு 20 வருஷமாக மறந்துட்டாங்க. எமில் அண்ணன் காலத்தில், அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் காலத்தில், அதுக்கு முன்னாடி நம்ம மிஷினரிகள் காலத்தில் கூப்பிட்டாங்க. ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படிலாம் கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க. சபை ஒரு விதமான ஆசீர்வாதத்துக்குள்ள போயிருச்சு. அப்படியே சொகுசா வாழணுன்ற முடிவுக்கு போயிருச்சு. இப்ப திருப்பி அந்த மாதிரி ஆட்களை கர்த்தர் தேடுகிறார். அப்படி ஒரு ஆட்கள் கூட்டம் தேவை. அப்படி எழுப்புதலுக்கு தேவையான கூட்டத்தை இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு கூட்டம் இந்த கோயில்பட்டியில உண்டு. அப்படி ஒரு கூட்டம் இந்த மண்டபத்துக்குள் உண்டு. அதனாலதான் கர்த்தர் உங்கள் மத்தியில இதை பேசிக் கொண்டிருக்கிறார். இல்லைன்னா கர்த்தர் பேச மாட்டார். கடைசியா நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். அப்படி ஒரு வயது சென்ற தாவீதை இன்னி எழுப்பி என்ன பண்ண போறோம்? ஒரு தாட், அந்த ஆளுக்கே வயசாகி போச்சு, இன்னும் எழுந்திரிச்சு அந்த ஆள் என்ன ஆக போறான்? எதுக்கு போகணும்? எழுப்பணும். இப்போ அதே மாதிரி ஒரு குரூப் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கு வேற விதமா. இதுக்கு மேலே எழுப்புதல்லாம் எதுக்குங்க? அது எப்படி வரும்? எழுப்புதல் எதுக்கு தேவையா? சும்மா எழுப்புதல் ஏமாத்துறாங்க. இந்த ஒரு சில கூட்டம் ஒன்று கடைசியில் எழும்பி இருக்குதுங்க. இது பைபிளை முழுசாவும் படிச்சு தொலைக்கல. புரியுதா? இந்த வாட்ஸ்அப்பில் கதை படிச்சுட்டு வர மாதிரி எதையாவது படிச்சிடுறது. அதுக்கு விசில் அடிக்கிறதுக்கு ஒரு 20 பேர் இருக்கா. அதுங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஊர்ல சொல்லுவானுங்க, உயிர் போகுது. அந்த மாதிரி நீங்க பண்ற சேட்டை. 140 கோடி இருக்கிற இந்தியா எழுப்புதல் வராம வந்துட்டா எத்தனை கோடி பேர் நரகத்துக்கு போவான்? ஒரு பாரம் வேண்டாம். 8 கோடி பேர் இருக்கான் தமிழ்நாட்டில். நான் என் சபையில் இருக்க 25 பேர் பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா அது ஓகே, ரைட்டு. அது ஆண்டவர் உங்களை ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஆனா தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? 1,20,000 பேருக்கே பரிதவித்ததான அந்த இருதயம் 140 கோடி பேரை எப்படி விட்டுட்டு வர மனசு வரும்? யோசிச்சு பாருங்க. 1,20,000 பேருக்கு அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பரிதவிக்கிறாரு. இன்னைக்கு 140 கோடி பேர் இருக்காங்க. இங்க 8 கோடி பேர் தமிழ்நாடு இருக்குது. அப்படிலாம் விட்டுட்டு பரலோகத்துக்கு போயிட முடியாது. ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு தான் பரலோகத்துக்கு போகணுமே ஒழிய ஒரு நாளும் வெறுங்கையா பரலோகத்துக்கு போகவே கூடாது. சபை அதுக்கான வேலையை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ யூ மஸ்ட் டு. இல்லைன்னா கர்த்தர் இன்னொருத்தனை எழுப்புவார். அந்த ஆசீர்வாதம் உன் கண்களுக்கு முன்பாக வேறொருத்தனுக்கு போகும். அதை நீ உட்கார்ந்து பார்த்து அழ வேண்டிய காலம் ஒன்று வரும். ஏன் இந்த தாவீதை எழுப்பணும்? எழுப்ப வேண்டிய காரணம் என்ன? இந்த தாவீது எழும்பாம செத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அடுத்து சாலமோன் ராஜாவாக முடியாது. அத்தோனியா ராஜாவாயிடுவான். தாவீது ஏந்திரிச்சு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும், சாலமோன் ராஜாவாக இருப்பான். அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் தன் வாழ்க்கையே அபிஷாக் அர்ப்பணம் செய்தான். ஒரே ஒரு வேர்டு தான். அவன் எழுந்திரிச்சு வேற ஒண்ணுமே செய்யல. ஒரே ஒரு வேர்டு, சாலமோன் ராஜாவாக இருப்பான். அவ்வளவுதான். அதைத்தான் இப்ப ஆண்டவர் உங்ககிட்ட எங்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். நீ நானும் செய்ய போற ஊழியம் என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், என்ன பெரிய எழுப்புதலை கொண்டு வரும் அதெல்லாம் தெரியாது. ஆனா ஒண்ணு, இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய கோயில்பட்டினுடைய அடுத்த தலைமுறை இப்போ எழும்புகிற ஒரு கூட்டத்தின் கையில் தான் இருக்கிறது. நம்ம கிட்ட ஓடி கொண்டு கொடுத்துட்டாங்க. அடுத்த தலைமுறை கையில ஓடி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில இருக்கு. ஒரு கூட்டம் இப்ப எழும்பினா கிறிஸ்துவின் ராஜ்யம் அடுத்த தலைமுறைக்கு போகும். அதற்கு இப்பொழுது ஒரு கூட்டம் தேவை.
இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இல்லை போதும், பத்சேபால் மாதிரி, இந்த இவங்கெல்லாம் மீகால் மாதிரி, அபிகாயில் மாதிரி, நானும் போதும், ஓட்டம் ஓகே, ஓடியாச்சு. அப்படி ஓடி முடிச்சவங்க ஓடட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க மேலே எந்த குற்றமும் கிடையாது, நோ இஷ்யூஸ். அவங்க ஓடிட்டாங்க, நல்லபடியாக செஞ்சிட்டாங்க, அவங்க உட்காரட்டும். இப்போ நமக்கு ஆண்டவர் ஒரு கூட்டத்தை தேடுகிறார். ஒரு காலத்தில் வட இந்தியாவுக்கு மிஷினரிகள் தேவைன்னு சொன்னாங்க. வட இந்தியாவுக்கு மிஷினரிகள் போனாங்க. இப்போ நமக்கு நம்ம நாட்டுக்கே தேவை, தமிழ்நாட்டுக்கே தேவை. யார் தேவை தெரியுமா? தேவனுக்கென்று எதிர்காலத்தை அர்ப்பணம் செய்கிற ஒரு ஆள் தேவை, ஒரு கூட்டம் தேவை. இல்லைங்க, நாம டாக்ஸ் கொடுக்க முடியாது, அடிப்பாங்க. ஆமா அடிப்பான், நாங்கள் ஒன்றும் பொய் சொல்லிலாம் கூப்பிடல, அடிப்பான். இல்லைங்க, சபைக்கு போய் ஓப்பன் ஏர் ப்ரீச்சிங் பண்ண முடியாது, அடிப்பாங்க. ஆமா அடிப்பான், அவன் அடிப்பான். வாங்கிட்டு சுவிசேஷம் கர்த்தருக்காக சாகிறதுக்கு ஒரு கூட்டம் வேணும். அந்த கூட்டத்தை தான் கர்த்தர் தேடுகிறார். அந்த கூட்டம் தான் வேணும். இயேசுநாதரே சிலுவையை தூக்கின பிறகுதான் ரட்சிப்பு பூமிக்குள்ள வந்துச்சு. நமக்கு சிலுவைக்கு அப்புறம் தான் ரட்சிப்பு. நம்முடைய மார்க்கம் அடிபட்டு ஆரம்பித்த மார்க்கம் தான், உபத்திரவத்தில் ஆரம்பித்த மார்க்கம் தான். நம்முடைய மார்க்கம் முடிவடைகிற வரைக்கும் உபத்திரவத்துக்குள்ள தான் போகும். இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டு தான் போனாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஒரு கூட்டம் தான் சொல்லுது உபத்திரவம் இல்லைன்னு. அவன் தான் சொல்லி தெரியும் உபத்திரவம் இல்லைன்னு. ஏன்னா அவன் உபத்திரவப்பட விரும்பல. அவன் ஜாலியா ஊழியத்தை பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் சொல்லிட்டு போட்டோம், அவன் சைட்ல ஊழியம் பண்ணட்டும், நமக்கு அது தேவையில்லை. கிறிஸ்துவுக்கென்று, கிறிஸ்துவை போல. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சிலர்லாம் சொல்றாங்க நம்ம உபத்திரவத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார், நமக்கு எதுக்கு உபத்திரவம்? உபத்திரவமே இல்லை, விசுவாச அறிக்கை பண்ணுங்கன்றாங்க. கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்னா ஏன் பவுல் உபத்திரவத்தை அனுபவிச்சார்? கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்னா ஏன் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் அப்போஸ்தலர்கள் அத்தனை பேரும் ரத்த சாட்சியா மரிச்சாங்க? கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்னா ஏன் இன்னைக்கு பாகிஸ்தான்லையும் நார்த் கொரியாலையும் சைனாவிலையும் அடி வாங்குறாங்க? அப்ப இதெல்லாம் உபத்திரவம் இல்லையா? ஏன் இன்னைக்கும் சூடான்ல போட்டு அடிக்கிறான், நொறுக்கிறான்? இன்னைக்கும் ஈரானுக்குள்ள சுவிசேஷம் சொல்ல முடியாது. அதெல்லாத்தையும் விடுங்க. இயேசு ஏற்றுக்கொண்டார் தானே. இஸ்ரேல்ல இயேசுவை பத்தி சொல்ல முடியாது. பில்லு பாஸ் பண்றான் பார்லிமெண்ட்ல, சுவிசேஷம் சொல்லக்கூடாது, சுவிசேஷம் ஜெயில பிடிச்சி போடணும்னு பில்லை கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்றா. கர்த்தருடைய பெரிய கிருபை, நெத்தன்யாகு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு, அதனால அவர் சொல்லிட்டார் இந்த பில்லை பாஸ் பண்ண நான் விட மாட்டேன், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நான் ஒரு தீர்மானமும் கொண்டு வர மாட்டேன்னு அந்த பில்லை ஃபெயில் பண்ணி விட்டார். உபத்திரவம் எந்த காலத்துல சபைக்கு இல்ல. இவன் சொகுசா வாழ்றதுக்காக உபத்திரவம் இல்லைங்கிறான். நாங்கள் சொல்றோம் உபத்திரவம் உண்டு, அவன் திராணிக்கு தக்கதான உபத்திரவம் உண்டு. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாம் கேளுங்க, உபத்திரவம் இல்லாம யார் வந்துட்டான்னு கேளுங்க, ஊழியத்துல பாடுபடாம யார் வந்துட்டான்னு கேளுங்க. அவங்க லெவலுக்கு பசியோ பஞ்சமோ பட்டினியோ அடியோ உதையோ கஷ்டமோ கண்ணீரோ பட்டுத்தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஏன் நீங்க நானும் உபத்திரவம் இல்லாம வந்துட்டோமா? நாம அத்தனை பேரும் உபத்திரவத்துக்கு நடுவுல வந்து கர்த்தருக்காக எழும்பி நின்னதுனாலதான் இன்னைக்கு இப்படி ஒரு கூட்டத்தை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். கிறிஸ்துவுக்கென்று இன்னைக்கு ஊழியம் செய்யறதுக்கு அபிஷாக்கை போல தன் ஜீவனை பணயம் வைத்து அடுத்த தலைமுறையை கிறிஸ்துவுக்கு நிறுத்துவதற்கென்று ஒரு கூட்டம் தேவை. இனி நீ உனக்கென்று வாழ்ந்தது போதும், உன் குடும்பத்துக்குன்னு வாழ்ந்தது போதும், இனி உனக்குன்னு சேர்த்து வச்சது போதும். இனி ஆண்டவர் கேட்பது ஒன்றை மட்டும்தான் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் அத்தனை பேரும் எழும்புனீங்கன்னா உங்களுக்கு எதிராக ஒருத்தம் கூட இங்கே எழும்ப முடியாது. அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் நீ நானும் மைனாரிட்டின்னு. நம்ம அத்தனை பேரும் எழும்பிட்டோம்னா நாம் தான் மெஜாரிட்டி. இங்கே மைனாரிட்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம 100 பேர்ல 4 பேர் தான் வருவோம், அதனால தான் நமக்கு பேர் மைனாரிட்டி. நீ சண்டைக்கு வர வேணாம், போட்டிக்கு வர வேணாம், எதுக்கு வர வேணாம், கிறிஸ்துவை சொல்றதுக்கு வா. நான் சொல்லும் போதே சொல்றேன், ஒருவேளை அடி கிடைச்சா வாங்கிறதுக்கு வா. நீ ஒரு சொட்டு ரத்தம் அந்த ஏரியால சிந்திட்டினா அந்த ஏரியா உனக்குன்னு அர்த்தம். அதைத்தான் ரத்தத்தின் வழியா கர்த்தர் பத்திரம் எழுதி கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். பரிசுத்தவான்கள் ரத்தம் சிந்தப்பட்ட எந்த இடமும் இன்னைக்கு கிறிஸ்துவின் கையில தான் இருக்கு. ஒரு நாளும் ஆண்டவர் இதை விட்டு தர மாட்டார். நேற்று கூட நாங்க சொன்னோம், நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்தியாவிலேயே 2 மாநிலத்தை பிடிக்க முடியாம முகலாயர் காலத்திலிருந்து தத்தளிக்கிறான்.
கிட்டத்தட்ட 1500 வருஷமா 2 மாநிலம், ஒன்று கேரளா, இன்னொன்று தமிழ்நாடு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச காரணம். இவங்கெல்லாம் சொல்லுவாங்க அந்த ஆட்சி இந்த ஆட்சி, அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது நோவாவுடைய முதல் ஸ்டெப்பு கேரளா, தோமாவுடைய முதல் ஸ்டெப்பு கேரளா, தோமாவுடைய கடைசி ஸ்டெப்பு தமிழ்நாடு, சென்னை. அவ்வளோதான். அவனுடைய 2 ஸ்டெப்புக்கு நடுவில் 2 மாநிலமும் பாதுகாப்பாக இருக்கு. அவன் சிந்தின ரத்தம் இன்னைக்கும் பரிந்து பேசிக்கிட்டே இருக்குவாங்க. அவன் சிந்தின ரத்தம் 2 மாநிலத்தை 2000 வருஷமா காப்பாத்தோன்னா, நீ ஒருவேளை ரத்தம் சிந்திட்டினா உன் தாலுக்காவை, உன்னுடைய மாவட்டத்தை, இந்த தமிழ்நாட்டை அடுத்து இயேசு வர வரைக்கும் அது பத்திரமா பாதுகாக்கும். கர்த்தருக்கு இப்பொழுது அவருக்காக வரக்கூடிய ஒரு கூட்டம் தேவை. இது வரைக்கும் போதும், சுகமா வாழ்ந்தது போதும். கொஞ்ச நாள் கிறிஸ்துவுக்காக, அதான் சாரல்டவரஜமா அழகா சொல்லுவாங்க, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நான் காணும்போது. அவ்வளோதான். அதுவும் நமக்கு என்ன ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தெரியுமா? அப்போஸ்தலர்களுக்கு ஆரம்ப காலம் இன்னும் ரொம்ப காலம் இருந்துச்சு, நமக்கு முடிவு காலம் இன்னும் கொஞ்ச காலம்தான். அந்த பாட்டு உண்மையிலே நமக்கு தான் பொருந்தும். முடிய போகிறது, வெகு சீக்கிரம் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணி நான் பாஸ்டர் கையில் கொடுக்க விரும்புகிறேன். எழுந்திரிப்போமா? நாம எழுந்திரிப்போமா? கொஞ்சம் பேச வேண்டாம், எல்லா கண்களை மூடுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். பேசாம ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் கண்களை மூடி ஒரே ஒரு கேள்விதான். கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவன் யார்? கிறிஸ்துவுக்கு என்று தன்னை அர்ப்பணிக்கிறவன் யார்? இந்த கடைசி காலத்தில் அவருக்காக தன் ஜீவனையும் கொடுக்கத்தக்கதாக நீ சிந்த போற கண்ணீரும், நீ சிந்த போற ரத்தமும் ஒரு தலைமுறையை உண்டாக்க போகிறது. கிறிஸ்துவுக்கென்று நீ வைக்க போற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவருக்கு அது சொந்தமாக்க போகிறது. நீ இயேசுக்காக பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. கடைசி காலத்தில் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை நடப்பிக்க விரும்புகிறார். இப்போ கர்த்தர் தேடுறது ஒன்னே ஒன்று தான், அவருக்கு கடைசி காலத்தில் எழுப்புதல் உண்டாக்கத்தக்கதாக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவன் யார்? அந்த அர்ப்பணிக்கிறவன் நீயா இருப்பாரானால் ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். இந்த கடைசி காலத்தில் தேவன் அல்லாதவைகளுக்கு ஒரு பெரிய வாலிப கூட்டம் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கு. இந்த கடைசி காலத்தில் இராணுவத்தில் யுத்தத்தில் சாகரத்துக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்குது. இந்த கடைசி காலத்தில் சந்தோஷம், ஒரு உலக ஜாலி அப்படின்னு சொல்லி பாவத்துக்கு நேராக ஒரு பெரிய வாலிப கூட்டம் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்குது. ஆனால் ஜீவனுள்ள தேவனுக்கு இந்த பூமியில் வேலை செய்யறதுக்கு, அவருக்கென்று தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவங்க எல்லாம் சாகறதுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். நீயோ நித்திய ஜீவனுக்கென்று உன்னை அர்ப்பணிக்கிறவன். அப்படி ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ கர்த்தருக்கு அர்ப்பணிப்பாய் என்று சொன்னால், நீ கர்த்தர் கரத்தில் உள்ள பட்டயமாய், கர்த்தர் கரத்தில் உள்ளதான வல்லமை உள்ள கருவியாய், கர்த்தர் உன்னை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துகிற காலம் ஒன்று வருகிறது. கர்த்தர் தேடுகிற அந்த மனுஷன் நீதான். கர்த்தர் தேடுகிற அந்த மனுஷி நீதான். நீ உன்னை குறித்து குறைவா மதிப்பிடாத. நான் ஒண்ணுமில்ல, படிக்காதவன் ஒண்ணுமில்ல நினைக்காத. கர்த்தருக்கு தேவை படிப்பு இல்ல, கர்த்தருக்கு தேவை டேலண்ட் இல்ல, கர்த்தருக்கு தேவை பணம் இல்ல, கர்த்தருக்கு தேவை அந்தஸ்து இல்ல, கர்த்தருக்கு தேவை நீ. உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். படிப்பறிவு இல்லாட்டி படிப்பறிவை கொடுக்க கர்த்தரால் முடியும். தாளந்து இல்லாவிட்டால் தாளந்தை கொடுக்க கர்த்தரால் முடியும். உன்னை வல்லமை உள்ளவனாய் மாற்ற அவரால் முடியும். ஆடுகளுக்கு பின்னால் புல்லு போட்டுக் கொண்டிருக்கிறவனை ராஜாவாக மாற்ற அவர் ஒருவரால் மட்டும் தான் முடியும்.
அந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை நீ அர்ப்பணிப்பினா கர்த்தர் எடுத்து உன்னை பயன்படுத்த போகிறார். அப்படி தேவனுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிற ஒரு வாலிப கூட்டம், ஆண்டவரே என்னை நான் தருகிறேன், என்னை ஒப்படைக்கிறேன், ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, நான் உமக்கென்று வாழவும் சாகவும் தயாராக இருக்கிறேன் ஆண்டவரே. அப்படி தீர்மானம் பண்ணுகிறவர்கள் மாத்திரம் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நான் என்னை தருகிறேன். எல்லா கூட்டத்திலையும் போய் கை தூக்குற மாதிரி தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நாங்க சந்தோஷப்பட போறது கிடையாது. பரலோகத்தின் தேவன் பார்க்கிறார், நாங்களோ கரங்களை பார்க்கிறோம், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஊழியக்காரர்கள் கூட கேட்கிறேன், நான் ரொட்டினா அல்ல, இனி கர்த்தருக்கென்று என் சபையை வல்லமையாய் எழுப்புதலோடு கூட வசனத்தோடு கூட வைராக்கியமாய் நடத்த விரும்புகிறேன்னு தீர்மானம் பண்ணுகிற ஊழியர்கள் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுங்க. உங்க சபதா அபிஷாக், உங்க சபதா கர்த்தருடைய சபை. உங்க சபையை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீ எவ்வளவு சின்ன சபையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் பார்வையில் நீ பெரியவன். கர்த்தரை கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை தரேன்பா, என்னை ஒப்படைக்கிறேன்பா, என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, என்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறேன், என் வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன், எதிர்காலத்தை ஒப்படைக்கிறேன். எனக்கு இந்த உலகம் பாத்திரம் அல்ல ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் ஆண்டவரே முக்கியம். உங்களுக்கென்று தான் ஆண்டவரே நான் வாழ்க்கையை தொடங்குகிறேன். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.